ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்கள். சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எப்போ இயற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1908. இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா எந்த பழங்குடி கிளர்ச்சியின் போது நிறைவேற்றப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா முண்டா கிளர்ச்சியின் போது தான் நிறைவேற்றப்பட்டது சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம். காம்ராட் என்ற ஆங்கில பத்திரிகையை ஆரம்பித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மௌலானா முகமது அலி தான். காம்ராட் என்ற ஆங்கில பத்திரிகையை ஆரம்பித்தவர் மௌலானா முகமது அலி. 5 பனி பொக்கிஷங்கள் என அறியப்படும் இந்திய மலைச்சிகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சன்ஜங்கா தான். 5 பனி பொக்கிஷங்கள் என அறியப்படும் இந்திய மலைச்சிகரம். விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலினை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லிலியன் வாட்சன் தான். விளக்குகள் தந்த ஒளி என்ற நூலினை எழுதியவர் லிலியன் வாட்சன். கதைப்பொதி பாடல் என அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய புராணம். கதைப்பொதி பாடல் என அழைக்கப்படுவது பெரிய புராணம். முதலில் வந்து பார்த்திங்கன்னா பகவத்கீதையை சமஸ்கிருத மொழியிலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழி மாற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் வில்கின்ஸ் தான். வந்து பார்த்திங்கன்னா பகவத்கீதையை சமஸ்கிருத மொழியிலிருந்து ஆங்கில மொழிக்கு வந்து மாற்றி கொடுத்தார். அண்ணா மேம்பாலத்தை வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 17, 1973 தமிழக முதலமைச்சர் கருணாநிதி தான் திறந்து வைத்தார். அண்ணா மேம்பாலத்தை வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 17, 1973 தமிழக முதலமைச்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா திறந்து வைத்தார். இந்தியா ஹோம் ரூல் சொசைட்டி எனும் அமைப்பை வந்து உருவாக்கினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சியாம்ஜி கிருஷ்ணவர்மா. இந்தியா ஹோம் ரூல் சொசைட்டி என்னும் அமைப்பை உருவாக்கியவர் சியாம்ஜி கிருஷ்ணவர்மா. திரையுலக அகத்தியர் என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா. திரையுலக அகத்தியர் என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா. அண்டார்டிக் ஆழ்கடல் ஆராய்ச்சிக்காக இந்திய தேசிய நிறுவனம் அமைந்துள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோவா. அண்டார்டிக் ஆழ்கடல் ஆராய்ச்சிக்காக இந்திய தேசிய நிறுவனம் அமைந்துள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோவா. பாதிரியார் தாமஸ் ஸ்டீவன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ்போர்டிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா எங்கே போனாருன்னு 40 ஆண்டுகள் எங்கே தங்கியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா கோவாவில் தான். பாதிரியார் தாமஸ் ஸ்டீவன்ஸ் வந்து ஆக்ஸ்போர்டிலிருந்து கோவாவில் வந்து பார்த்திங்கன்னா 40 ஆண்டுகள் வந்து தங்கினார். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் வந்து எப்போ இயற்றப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா 2013 ஜூலை 15 தான் நடைமுறைக்கு வந்தது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 ஜூலை 15 வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு வந்தது. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா முதல் திருநங்கை வழக்கறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். யாருன்னா சத்யஸ்ரீ ஷர்மிளா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதல் திருநங்கை வழக்கறிஞர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க சத்யஸ்ரீ ஷர்மிளா. தமிழில் தோன்றிய முதல் குழந்தை இதழ் எதுன்னு பார்த்திங்கன்னா பாலதீபிகை. தமிழில் தோன்றிய முதல் குழந்தை இதழ் எதுன்னு பார்த்திங்கன்னா பாலதீபிகை. இந்துக்களும் முஸ்லீம்களும் இந்திய மணப்பெண்ணின் அழகான 2 கண்கள் என்று சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் சையது அகமது கான் தான். இந்துக்களும் முஸ்லீம்களும் இந்திய மணப்பெண்ணின் அழகான 2 கண்கள் என்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் சையது அகமது கான். 1975 நெருக்கடி நிலை அறிவிப்பு தொடர்பான விசாரணையை மேற்கொள்ள வந்து அமைக்கப்பட்ட ஆணையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஷா ஆணையம். 1975 நெருக்கடி நிலை அறிவிப்பு தொடர்பான விசாரணையை மேற்கொள்ள அமைக்கப்பட்ட ஆணையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஷா ஆணையம். ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய சுதந்திர சங்கம் என்ற அமைப்பை நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஷ் பிகாரி போஸ். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1942 டோக்கியோவில் தான் வந்து ஆரம்பித்தாங்க. ஜப்பானில் இந்திய சுதந்திர சங்கம் என்ற அமைப்பை நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஷ் பிகாரி போஸ் 1942 டோக்கியோவில் வந்து ஆரம்பித்தார். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் பாயிண்ட்ஸ் நிறைய பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.